எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுக எதிர்ப்பை தமிழ்நாட்டுல பேசிட்டு வராரு. ஆனா திமுக தலைமையில இருந்து பெரிய அளவுல அதற்கான பதிலடி இல்லை அப்படின்னு தான் நாம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேத்து வந்தவங்க எல்லாம் முதலமைச்சராக ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு நேரடியான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாருன்னே நம்மளால பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இதுவரையும் விஜய்க்கு நேரடியான பதில், அதாவது விஜய் பல விஷயம் சொல்லிட்டார். திமுகவுக்கு நான் தான் எதிரி, நான் தான் முதன்மை சக்தி, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, நான் அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன்னு பல விஷயங்கள் சொல்றாரு. அப்புறம் திமுகவை பத்தி நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்தையும் வைக்கிறார். பாசிசம் பாயசம் அது எல்லாமே வைக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது திமுகலேருந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்றது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் என்னை கேட்டால் எதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நான் கேட்குறேன். அதாவது திமுகவுக்கு நேர் எதிர் அதிமுக தான். அதிமுக தான் இவர் இன்னும் விஜயோடைய செல்வாக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குன்றது உண்மைதான். அவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா, எத்தனை % ஓட்டு வாங்குவார், எவ்வளோ சீட்டு வாங்குவார் ஒன்றும் தெரியாது. அவர் சொல்லிக்கலாம், தான் முதல்வர் கேண்டிடேட் சொல்லிக்கலாம், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கலாம். பட் திமுகலாம் 72 வருஷம் கட்சி இருக்கு, 3 வருஷம் 3 தேர்தலாக தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு ஒரு டெஸ்ட் ஓட் பேங்க்ல ஸ்ட்ரென்த் தெரியாத ஒரு கட்சியோட செல்வாக்குமிக்க நடிகராக இருந்தால் கூட அவர் கூட எதுக்கு அவங்க ஒரு ரன்னிங் பேட்டரில் போனோம். ஆக்சுவலாக ரன்னிங் பேட்டரில் எடப்பாடிக்கு பதில் சொல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு ஆத்தரைஸ்ட் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, திமுக அடுத்த கட்சியா இருக்குது அதிமுக, அதனால பதில் சொல்ல வேண்டிய அர்த்தம் இருக்கு. அதுவே வீக்கா இருக்குன்றது உண்மை. ஆனால் அதுக்கு எடப்பாடி இவருக்கு விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜயோட பேரை சொல்லாம தான் அவர் பேசியிருக்காரு. ஆக்சுவலா அவங்களுடைய கட்சி அவர் சொல்லிப்பாரு, எல்லாம் பண்ணிக்கலாம். பட் அல்டிமேட்டா மக்கள் தானே தீர்மானிக்கணும். அதனால அதை பத்தி பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அதை பத்தி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராபபிலி என்ன நினைச்சிருப்பாரு, அவர் இப்போ சமீபத்தில் மதுரை கோயம்புத்தூர்லாம் போனார். இப்போ நிறைய கூட்டம் ஏர்போர்ட்லாம் கூடியது இல்லை, ரோட் ஷோலாம் நடத்தினார் இல்லையா. ப்ராபபிளி அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கலாம், பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி. சரி, நம்மளும் நம்ம எதிர்ப்பை காமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இன்ஃபேக்ட் விஜய் தனியாக போட்டி போடுறதுன்றது திமுக அட்வான்டேஜ். திமுக எதிர்ப்பு போட்டிகளை பிரிக்கிறார். அதனால அவரை பத்தி ரொம்ப கண்டிப்பா இருக்கிறது பெட்டர்னு என்னோட கருத்து. உளவுத்துறை என்ன மாதிரியான தகவல்களை குறிப்பா கொடுத்து, அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு, மக்கள் அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. எப்படி எம்ஜிஆருக்காக பல மணி நேரம் காத்திருந்தாங்களோ அது மாதிரி காத்துட்டு இருக்காங்க, எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம். பட் அவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. முதல்ல அவங்க இவர் இன்னும் ரசிகராக தான் இருக்காங்களா, இல்லை தொண்டரா இருக்காங்களா, இவர் தலைவராக இருக்காரா, இல்லை நடிகராக இருக்காரா, இன்னும் அந்த ஷேப்பே வரல. ஆக்சுவலா அதாவது ஒரு காத்திருக்கிற மனப்பான்மை அப்படி இருக்கிறது எம்ஜிஆர் காலத்தில் அவருக்கு இருந்தது. எம்ஜிஆர் நடிகராக மட்டும் இல்லை, ஒரு அரசியல் தலைவராக சைமல்டேனியஸாக வந்தார் அவர். இவர் இப்போதான் அரசியல் தலைவராக மாறி இருக்கார். ஸோ அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிட்டாங்களா தெரியாது. இன்னும் அவங்க நடத்துகிறத பார்த்தீங்கன்னா, ஏதோ ரசிகர்கள் ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு எப்படி ஆர்வம் காட்டுவாங்கன்னா அந்த அளவில் தான் அவங்க இருக்காங்க. மரத்தை மேறாங்க, வண்டியில் சர்க்கஸ் பண்ணுறாங்க, அவரோட வண்டியை தொட்டின்னு போகிறாங்க, வேகமாக போகிறாங்க. அது விஜய் என்ன சொல்கிறாரு, உயிருக்கு ஆபத்தான இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணால் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவரே அறிக்கைலாம் விடுறாரு. அதனால இன்னும் அவங்க அந்த ரசிக மனப்பான்மையில தான் இருக்காங்க. பட் அவங்களாம் ஓட்டு போடுவாங்களா, அவங்க எந்த விதத்தில் ஓட்டு போடுவாங்க, விஜய் எந்த விதத்தில் செல்வாக்கை ஒருங்கிணைக்க போறாரு அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறி. அதனால திமுக தேர்தலும் போது ஒருவேளை பார்த்துக்கலாமே தவிர இப்போ தற்சமயத்துக்கு அவங்கள ஒன்றும் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா சார், தாவேகா முதல் தேர்தலை சந்திக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னமும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் பக்குவப்படலையோ அப்படின்னு தானே நம்மளால பார்க்கணும். இல்ல, அங்க ஒரு 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 சின்ன குழப்பம் ஒண்ணு அங்க இருக்குங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச அந்த குழப்பம் இருக்குங்க. அதாவது நடைமுறை அரசியல் நீங்க திமுக இருக்கிறது, உங்க அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றீங்க. இந்த திமுக ஆட்சியில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அல்லது போதை மருந்து பிரச்சனை, அல்லது வேறு பிரச்சனைகள், வாக்குறுதிகள் நிறைவேற்றாது போன்ற விஷயங்கள், இதெல்லாம் நீங்க எடுத்து பேசுறது, கள்ளச்சாராய பிரச்சனை, இதெல்லாம் நீங்க எடுத்து பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதுவும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப அதிகமாக பேசுறாங்க. டெய்லி ஒரு கொலை நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்ட்டு. இதே நீங்க 2017-18 எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொலை நடந்துதான் இருந்தது எல்லா இடத்துலையும். அதாவது தனிப்பட்ட முறையில் நடக்கிற கள்ளக்காதல், சொத்து தகராறு, இதெல்லாம் கொலை எப்போதுமே நடந்துதான் இருக்கு. ஆனால் பழனிசாமி ஆட்சியில் நடந்த மாதிரி 13 பேர் சுட்டு கொண்டாங்களா, இல்லை பெரிய ஜாதி கலவரம் நடக்குதா? இங்க ஒன்றும் நடக்கலையா? இங்க நம்ம பாயிண்ட் அதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மந்திரிகள் பொன்முடி போன்றவர்கள்லாம் பேசுறதுலாம் ரொம்ப அநியாயத்துக்கு பேசுறாங்க. அதெல்லாம் விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. திமுகவுக்கு நல்லது இல்லை ஆக்சுவலா. ஸோ அதனால ஒரு கட்சிக்கு எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செஞ்சாலுமே அதுக்கு அதுக்கு எதிரான மனோபாவம் இருக்கும். ஒரு 3-5% இருக்கும் ஓட்டு.
அதனால வந்து நம்முடைய பாயிண்ட்லாம் வந்து அதிமுக வந்து எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வச்சிருக்கு. சுத்தமா வந்து திமுக வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றத விட அது கொஞ்சம் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு எட்ஜ் அதுக்கு இருக்குன்றதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து அவங்க நல்ல விஷயங்களும் பல செஞ்சிருக்காங்க. வாக்குறுதிகள் பெண்களை கவர்ற மாதிரி பல திட்டங்கள் வச்சிருக்காங்க. கொள்கை அளவில் வந்து கவர்னர் எதிர்த்து போராடுறது, சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு ஆர்டரை வாங்குறது, மசோதாக்கு டைம் ஃபிக்ஸ் பண்றது, அப்புறம் ஃபண்ட்ஸ் கொடுக்காட்டி கூட மத்திய அரசு வஞ்சித்தா கூட அதை எதிர்த்து போராடுறது, இந்த மாதிரி அதிகாரத்தை பிடிங்கன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கறது, மறுவரையறை தொகுதி அந்த விஷயங்களை போராடுறது, மற்ற மாநிலங்களை சேர்க்கறது, தத்துவார்த்த ரீதியில வந்து பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்கிறதுனால பாஜக தமிழ்நாட்டுக்கு பண்ற அந்த துரோகங்கள் எல்லாம் பட்டியலிடுறது, பட்டியலிட்டு எதிர்த்து விமர்சனங்கள் வைக்கிறது, அது தெளிவா இருக்காங்க. அதான் அந்த 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 ஃபைட்ல வந்து தெளிவா இருக்காங்க. ஏன்னா பாஜகவுக்கும் திமுக வந்து ஒரு பெரிய எரிச்சலா இருக்கு. ஏன்னா மற்ற மாநிலங்களில் இருக்க கட்சிக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இருக்கு. தத்துவார்த்த ரீதியில திராவிட மாடல்ன்றது வந்து இந்துத்துவ மாடலுக்கு நேர் எதிராக இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து திமுக ஒழிச்சு கட்டணுன்றது அவங்க நோக்கம். அதுக்கு என்போர்ஸ்மெண்ட்டை பயன்படுத்துறது எல்லா விஷயத்தையும் பண்றாங்க அவங்க. இதெல்லாம் தாண்டி தான் திமுக வந்து பெண்களுக்கான நல்ல திட்டங்கள் பலதை பண்றாங்க. தொழில் முதலீடுகள் போன்ற விஷயங்களை பலதை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லாத பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு, ஸ்கூல் பசங்களுக்கு, அப்புறம் தமிழ் புதல்வன், அப்புறம் திட்டங்கள், அப்புறம் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற விஷயங்கள், ஸோ பல விஷயங்கள் இது மாதிரி அவங்க செய்கிறத பார்க்குறோம். நம்ம பெண்கள் இலவச பஸ் பயணம் போன்ற விஷயங்கள், உரிமைத்தொகை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க போகிறாங்க. ஒரு கோடியே 15 லட்சம் பேர் கொடுக்குறாங்க, இன்னும் அதிகமாக்க போகிறாங்க. ஸோ அவர்களால் முயன்ற அளவு அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு ஆட்சிக்கு எதிரான மனோபாவம், நடைமுறை அரசியல் இருக்குல்ல, இந்த நடைமுறை அரசியலை வந்து விஜய் பேசுறாங்க. குடும்ப ஆட்சி அந்த விஷயங்களையும் பேசுவாங்க. குடும்ப வாரிசு அரசியல், அதான் வாரிசு அரசியல் நீங்க எந்த கட்சியும் இல்லை, இந்தியாவில் எந்த கட்சியில வாரிசு அரசியல் இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் இஷ்யூவா பார்க்க முடியாது. ஏன்னா வாரிசு இஷ்யூன்னா வந்து அந்த கட்சியில இருக்கணும் அப்ஜெக்ட் பண்ணா அது ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க சொன்ன என்ன பிரயோஜனம்? இப்போ உதயநிதி அந்த கட்சிக்காரன் ஏத்துக்கிறான் சார், அகிலேஷ் யாதவ் அந்த கட்சிக்காரன் ஏத்துக்கிறான் சார், அன்புமணி அந்த கட்சிக்காரன் ஏத்துக்கிறான், ஜி.கே. வாசன் அந்த கட்சிக்காரன் ஏத்துக்கிறான், மூப்பனார் பையன், எல்லாம் வாரிசு அரசியல் தானே. எல்லாமே பையங்க பொண்ணுங்க யாரோ தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மும்பையில பாத்தீங்கன்னா சரத்பவாரோட பொண்ணு தான் வந்திருக்கு, லல்லு பிரசாத்தோட பையன் தான் தேஜஸ்வரி. வாரிசு அரசியல் எங்கதான் இல்லை. அதாவது பாஜக வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் வந்து தலைமை பொறுப்புகள் இருக்க மாட்டான். மற்ற இடத்துலலாம் அவங்க பசங்கள்லாம் இருக்கதான் செய்யறாங்க, ஏதோ ஒரு பதவியில இருக்கதான் செய்யறாங்க முகேஸ்வரோட பசங்கள்லாம். அதனால வாரிசு அரசியல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவங்க விஜய் தரப்புக்கு என்ன குழப்பம்னா, நடைமுறை அரசியல்ல திமுக அரசாங்கத்து மேல இருக்கிற பிரச்சனைகளை சொல்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, தத்துவார்த்த ரீதியில நீங்க தமிழ் தேசியம் திராவிடம் சொல்றீங்கல்ல, அப்புறம் உங்க ஐக்கானா யாரை வச்சிருக்கீங்க? காமராஜர் வச்சிருக்கீங்க, பெரியாரை வச்சிருக்கீங்க, அம்பேத்கரை வச்சிருக்கீங்க, அப்புறம் அஞ்சலை அம்மாவை வச்சிருக்கீங்க, வேலு நாச்சியாரை வச்சிருக்கீங்க, வச்சுக்கோங்க. இந்த 3 பேர் வந்து சமீபத்துல இந்த நூற்றாண்டுல வாழ்ந்து மறைந்தவர்கள், இந்த தலைவர்கள். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து உங்க ரசிகர்கள் வந்து இந்த தத்துவார்த்த ரீதியில உங்களை வந்து உங்க கட்சியில வந்து இணைஞ்சு அந்த தத்துவத்தை ஏத்துண்டு அதுல ஒன்றுபட்டு அந்த கட்சியில் இருக்காங்கன்னா நீண்ட காலம் நெடிய காலம் கட்சியில இருப்பாங்க. நடிகர்னு உங்களை பார்த்து ஒரு ஈர்ப்போட வந்து இந்த நடைமுறை அரசியல் அடுத்த வாட்டி நம்ம ஏதாவது பதவி கிடைக்குமா, எம்எல்ஏ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கட்சியில சேர்ந்து ஒரு பாடுபடுறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ், அந்த ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ்க்காக கட்சியில சேர்றது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அந்த தத்துவார்த்த ரீதியில ஒரு பிடிமானம், அதுல வந்து ஒரு பற்று ஈடுபாடு கொண்டு திராவிடம் அல்லது தமிழ் தேசியம் நீங்க சொல்ற விஷயத்துல பற்றுக்கொண்டு, இல்லை பெரியார் மேலேயோ காமராஜ் மேலேயோ பற்றுக்கொண்டு, அம்பேத்கர் மேல சமூக நீதிக்காக பற்றுக்கொண்டு, நம்ம விஜய் ஏதாவது பண்ணுவார்னு பற்றுக்கொண்டு அதன் மூலமா வர்றது, இல்லை இந்த ஆட்சி திமுக ஆட்சி எடுத்து பண்றாரு, நமக்கு கவுன்சிலர் கிடைக்கும், நமக்கு எம்எல்ஏ கிடைக்கும் அப்படின்னு வர்றது. இந்த 2 வகையான விஷயங்கள் இருக்குல்ல, இந்த 2ம் ஒரு புள்ளியில சந்திக்கணும். ஆக்சுவலா இந்த 2ம் ஒரு புள்ளியில சந்திச்சாதான் அந்த தொண்டன் வந்து நிரந்தரமா உங்க கட்சியில இருப்பான். இல்லாட்டி அவன் ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்காக வந்து வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி கட்சி தோக்குது வச்சுக்கோங்க, 12% வாங்குது, ஒரு பதவியும் வரல, ஒன்றும் வரல வச்சுக்கோங்க, அதுல பாதி பேர் வேற எங்கேயாவது போயிடுவோம். அதனால விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து முதல்ல அரசியல் மயப்படுத்தணும். அரசியல் மயப்படுத்தணும்னா தன்னுடைய திட்டங்கள், தன்னுடைய தத்துவங்கள், தன்னுடைய கொள்கைகள், இதை வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அதுதான் வந்து அவருக்கு நிரந்தரமான ஒரு தொண்டர்கள் வந்து கொண்டு வரும். அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிட்டாங்களா இல்லையான்றது இனிமேல் தான் தெரிய வரும். அவங்க அந்த ஏர்போர்ட்ல காத்து நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரசிக மனப்பான்மையிலேருந்து வெளியில வரலன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா திமுக 2024 தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அது பாஜக கொள்கை ரீதியான எதிர்ப்பு தான். ஆனா தமிழ்நாட்டுல தாவேக ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஆளுங்கட்சி எதிர்த்தா மட்டும் போதும், மற்ற அளவுல கொள்கை ரீதியாகவோ எங்களுக்கு அவனுக்கு முரண்பாடு இல்லைன்றாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் இல்லைங்க. அதாவது வந்து தாவேகா வந்து
கொள்கை ரீதியா பாஜகவுக்கு நேர் எதிரியா இருக்காங்க. அவன் திமுகவை அரசியல் எதிரியா கருதுறாங்க. அதிமுகவை பத்தி அடக்கி வாசிக்கிறாங்க. உண்மை பேச மாட்டேங்கிறாங்க அதிமுகவை பத்தி. ஏன்னா அவங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி சேர்றது சம்பந்தமா 2-3 தடவை பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அது முறிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் பாஜகவோட போய் அதிமுக சேர்ந்தாங்க. ஆனா இன்னும் ஒரு நப்பாஸ் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அதிமுகலையும் இருக்கு, தாவேக்காலையும் இருக்கு. கடைசி நேரத்துல வந்து பாஜகவை முறைச்சிட்டு எடப்பாடி வெளில வருவாரு, வெளில வந்தா நம்ம ஒரு கூட்டணி அமைச்சிக்கலான்ட்டு அவங்க வந்து தாவேக்காவுடைய நோக்கம் என்ன இருக்குன்னா, தான் வந்து எடப்பாடி அளவுக்கு தாங்கள் பலமா இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, ஜெயலலிதா எப்படி விஜயகாந்த் டீல் பண்ணாங்க 40 சீட் கொடுத்து, அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து விஜயகாந்த் கிடையாது, நீ வந்து ஜெயலலிதா கிடையாது, நீங்க வந்து எடப்பாடி தான். ஜெயலலிதாக்கு இருந்த செல்வாக்கு உங்களுக்கு கிடையாது. எங்களை வந்து விஜயகாந்த் மாதிரி டீல் பண்ணாதீங்க, நாங்க விஜய்க்கு வந்து செல்வாக்கு, ஜெயலலிதா மாதிரி எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. அதனால எங்களோட நீங்க டீல் பண்ணீங்கன்னா பாதிக்கு சீட்டா தான் டீல் பண்ணணும். பெரும்பாலும் நாங்க 100 சீட்னா நீங்க 100 வேணா 110 சீட்ல வேணா போட்டி போட்டுக்கோங்க, எங்களுக்கு அதிகமான சீட் வேணும். அதனால எங்களுக்கு பதவியிலையும் பங்கு, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு வேணுன்றது அதிமுக அதை ஒத்துக்கலைன்றதுதான் முறிஞ்சு பேச்சுவார்த்தை முறிஞ்சுது. அதனாலதான் இவங்க பிரிஞ்சு வந்தாங்க தனியா. ஸோ அதனால இவங்களை விஜயை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு என்னன்னா வந்து அதிமுகவை இன்னும் எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுக எதிர்க்காது இருக்கிறதுக்கு காரணம், கடைசி நேரத்தில் உள்ள பாஜக விட்டு பிரிஞ்சு வந்தா நம்ம அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாமேன்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கு. ஆனா பாஜக அதை எப்படி எடுத்துப்பாங்க, பாஜக அதிமுகவுக்கு ரொம்ப ஜென்டிலா சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டாங்க. ஐயா நீங்க வந்து தினகரனை முதுகுல குத்தினீங்க, பழனிசாமியை முதுகுல குத்தி, பண்ணி ஓபிஎஸ் முதுகுல குத்தினீங்க, சசிகலாவை முதுகுல குத்தினீங்க. இப்ப எங்க கூட வந்து நீங்க என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு எங்ககிட்ட ஒத்துண்டு அமித்ஷாட்ட, இப்ப வந்து என்ன சொல்றீங்க, கூட்டணி ஆட்சி இல்லைன்றீங்க, வெறும் கூட்டணி தான் சொல்றீங்க, இதுலயே முரண் பண்றீங்க. ஆனா இதே மாதிரி நீங்க ஏதாவது பகைச்சுன்றீங்க கடைசி நேரத்துல நீங்க போனீங்கன்னா அது உங்க இஷ்டம், போய்க்கலாம். ஆனால் 29 வரையும் நாங்க தான் ஆட்சியில் இருப்போம், அப்போ உங்களை என்ன பண்ணுமோ நாங்க பண்ணி போனாங்க, அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனால் அதே சமயம் அதிமுகலையுமே பாஜக ஆதரவு கும்பல் ஒன்று இருக்கு. வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் பாஜகவோட சீரியஸா பாஜகவோட நெருக்கத்தை காமிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்போர்ஸ்மெண்ட் போன்ற விஷயங்கள் வரக்கூடாதுக்காக காமிக்கிறாங்க. அதனால எந்த அளவுக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து இந்த கூட்டணி ஆட்சி, இந்த இட பங்கீடு போன்ற விஷயங்கள்ல எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் தகராறு வரும்னு தெரியாது. ஆனால் விஜய் தரப்புல எதிர்பார்க்கறாங்க கடைசி நேரத்தில் ஒரு தகராறு வரும், நம்ம அதிமுகவோட கூட்டணி சேரலாம். அதனாலதான் அதிமுகவை பத்தி பேசவே மாட்டேன்றாங்க. திமுகவை பத்தி திமுக எதிர்க்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அது ஆளுங்கட்சியா இருக்கு, அது ஆட்சியை விட்டு அகற்றணுன்றதுனால அதை எதிர்த்து பேசுறாங்க. அதிமுக எதிர்க்கிறதுக்கு காரணம் கூட்டணி சேரலான்ற ஒரு ஐடியா தான். ஆனா அதிமுக பாஜக இருக்கிற அணியில தாவேக்கா சேருமான்னா கண்டிப்பா சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையாத நிலையில விஜய் அவர்கள் போட்டியிடுறாருன்னா விஜயை தோற்கடிக்க திமுக வந்து செயல்படுறதை தாண்டி அதிமுகவும் கண்டிப்பா செயல்படுவாங்க. அதிமுக அந்த இடத்துல போட்டி போட தானே செய்வாங்க, அவங்களும் ஒரு இடத்துல போட்டி போட தானே செய்வாங்க. அவங்க திமுக எதிர்ப்பு போட்டு அவங்க பிரிக்க போறாங்க. 3 முனை போட்டி, அதிமுக பாஜக ஒரு அணி, இவரு விஜய் ஒரு அணி, சீமான் ஒரு அணி வச்சுக்கோங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டு, முக்கியமான பெரும்பாலான ஓட்டு, கணிசமான ஓட்டு அதிமுக பாஜகவுக்கு போகும், மீதி கொஞ்சம் விஜய்க்கு போகும், அதுக்கும் மீதி கொஞ்சம் சீமானுக்கு போகும். அப்படி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் 3ஆ பிரியும் போது திமுகவுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகள் கிடைச்சி அது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள், அது கூட்டணி பலம் காரணமாக இல்லை அதனுடைய சாதனைகள் பலம் காரணமாக கொஞ்சம் ஆட்சிக்கு எதிரான முறவாகவும் இந்த வாட்டி அதிகமாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த விடுக்க பிரச்சாரம், திமுக அரசாங்கத்தை ஊழல் அரசாங்கமா காமிக்கிற ஒரு முத்திரை குத்துற விஷயம் இருக்குல்ல, அதை பாஜக இனிமேல் நிறைய பண்ணுவாங்க. என்போர்ஸ்மெண்ட் மூலமா நிறைய மந்திரிகளுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வரணும் அவங்க திமுக. இருந்தாலுமே வந்து அந்த சாதனைகள் மூலமா பயனாளிகள், அந்த திட்டங்கள் மூலமா இருக்க பயனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்கள மட்டுமே ஓட்டு போட வச்சா கூட திமுக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் அவங்க கிரவுண்ட் லெவல்ல உழைக்கிறாங்க. இருந்தாலுமே எதிர்ப்புன்றது வரும்போது திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி கொஞ்சம் திமுக வந்து ஒரு டஃப் கொடுக்கும், பல இடங்கள்ல டஃப் கொடுக்கும், சவுத்லையும் கொங்குலையும் டஃப் கொடுக்கும். அப்போ திமுக ரொம்ப கடுமையான வேலையை வந்து கீழே பார்க்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலா வாக்காளர் மத்தியில எவ்வளவு தூரம் பார்க்கான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமையும் போது அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே திமுகவுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரியான கூட்டணி அமையும். மக்கள் பார்வையில இந்த கூட்டணி தான் திமுகவை எதிர்க்குன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அப்போ மக்கள் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்ட பெரும்பாலும் இதுக்கு போடுவாங்க. அப்போ விஜய் கூட ஓரங்கட்டப்படுவார், சீமான் கூட ஓரங்கட்டப்படுவார்ன்றதான் நிலைமையா இருக்கும். ஆக்சுவலா வந்து அதுதான் நிலைமையா இருக்கும். அதனால எப்படிப்பட்ட கூட்டணிகள் கடைசி நேரத்தில் அமையுது, இப்போ 10 மாசம் முன்னாடியே இந்த கூட்டணி அமைஞ்சு போச்சு. இது நல்லதுக்கா கெட்டதுக்கா, நெகட்டிவா பாசிட்டிவான்னு தெரியல. ஏன்னா அரசியல்ன்றது வந்து நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் மாறிட்டே இருக்கு. ஏன்னா எப்படி மாறும், எது எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. 10 மாசம் கழிச்சு அரசியல் இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது, எப்படி வேணா மாறலாம். அடுத்த பிப்ரவரியில நம்ம பேசும்போது வேற மாதிரி அரசியலா இருக்கலாம். எடப்பாடி வெளில வந்திருக்கலாம்,
வேற தாவேக்காவும் சீமானும் கூட சேர்ந்துருக்கலாம்னு சொல்ல முடியாது. அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும். அதனால இந்த சூழல்லாம் எப்படி போகுதுட்டு. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல 4 முனை போட்டி அமைஞ்சதுன்னா திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதுல மறுக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணியில சேராதுன்னு தெளிவா சொல்லலாம். ஒரு அதிமுக கடைசி நேரத்தில் வந்தா தாவேக்காவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீமானும் தாவேக்காவும் சேருவாங்கன்னா கடைசி சீமான் வந்து தான் தான் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்றாரு. அதை விஜய் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால அது சேரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. இதுதான் இன்னைக்கு நிலைமை ஆக்சுவலா.